நான் சந்தோஷப்படுகிறேன். பவுல் சொல்லுகிறார், கொலோசியர் சபையில் உள்ள மக்களுடைய அங்குள்ள விசுவாசிகளுடைய ஒழுங்கை பார்க்கிறார். ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. அவருடைய ஒழுங்கென்று சொல்லும்போது ஆராதனைக்கு வரும்போதும் தேவனை ஆராதிக்கிறதிலும் உட்காருகிறதிலும் எழும்புகிறதிலும் காரியங்களை செய்கிறதையும் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷப்படுகிறார். அப்போது நம்முடைய சபையிலே ஊழியத்திலே நாம் நல்ல ஒழுங்குள்ளவர்களாக ஒழுக்கம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்போது எப்படி இருந்தால் ஒழுங்காக இருக்கலாம், எப்படி இருந்தால் ஒழுக்கமாக இருக்கலாம் என்பதையே சிந்தித்து கொண்டிருக்கணும். நான் எப்படி சபைக்கு முன்னால் நான் ஒழுங்காக இருக்கணும், குடும்பத்தில் ஒழுங்காக இருக்கணும், கல்லூரியில் நான் படிக்கிற இடத்துல நான் ஒழுங்காக இருக்கணும், அங்கே ஒழுக்கம் இடத்துல நான் முதல் பரிசு வாங்கணும். அந்த சிந்தை போகிற வர எந்த இடமானாலும் ஒழுங்கை மீறி நாம் என்ன செய்யக்கூடாது, செயல்படக்கூடாது. ஒழுங்காக நான் இருக்க வேண்டும். அந்த சிந்தை எப்போதும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதையே சிந்தித்து கொண்டிருக்கணும். அதில் தான் அவர் சொல்கிறார், வேறே சிந்தைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. அதையே சிந்திக்கும்போது விசுவாசம் வளரும். விசுவாசம் வளரும்போது ஆண்டவருக்கு மேலே எப்படி இருக்கிறோம், எப்படி